அப்புறம் இன்னொரு விஜய் விஷயம் என்ன பாருங்க ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க மஸ்தா இப்போ இருக்கும். ரீசெண்டா ஒரு இடத்துல நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இது சினிமா டயலாக் இல்லையா? நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாகா? சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா? சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்ததா அந்த லைன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த வீடியோ பாருங்க சூப்பரா இருக்கும் காமெடியா. அவசரத்திற்கு அருள் வித கூட கிடைக்கல. நாங்க வேணா ஒரு 5 பேர் தூக்கு மாட்டிக்கவா? 25,000 கொடுத்து போன் வாங்கி எங்கிருந்தா யோசிக்கிறாங்களோ இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம். அந்த கருமத்தெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அருளி விதைய அரைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அரைச்சிடலாம் ப்ரோ, செம்மையா அரைச்சிடலாம். இந்த வீடியோ பாருங்க குழந்தைங்களது காமெடியா இருக்கும். லாஸ்ட்ல எண்ட்ல சூப்பர் காமெடி. காது எதுக்குடா யூஸ் ஆகுது? மூக்கு எதுக்கு யூஸ் பண்றோம்? டேய் உங்களுக்கு சிரிப்பு வந்தா ஒரு லைக் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட். இந்த வீடியோ பார்த்துருக்காங்க சின்ன அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க. Устал я жить, все обиды тая. Уходи, за собой закрой. Сколько времени просил, но ты же знала, что меня теряла. Я босиком по стеклам бегал так упрямо. Если бы не твой милый голосок, я бы упал с неба в последний вздох. இந்த மாதிரி இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லவங்க இருக்காங்க. பாருங்க சூப்பரா இருக்கும் காமெடியா. கமெண்ட் வீடியோ. நீங்க யாரும் நல்லா இல்ல, அவ்வளவுதான். அவ்வளவுதான். திருத்தணி வந்துட்டோம், அவ்வளவுதான். முருகர் உங்களை செருப்பால அடிக்க போறார், அவ்வளவுதான். அவ்வளவுதான். நாங்க பிரசாதம் வாங்க போறோம், அவ்வளவுதான். நாங்க வீடியோவை தள்ளி விட்டாச்சு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். எடுக்க போறோம், அவ்வளவுதான். அவ்வளவுதான். இந்த லாஸ்ட் கமெண்ட் சூப்பரா இருக்கும். நான் லாஸ்ட் கமெண்ட் இன்ஸ்டாகிராம் பாருங்க. delete பண்ண போறேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான். உங்களுக்கு அதுல எந்த கமெண்ட் ரொம்ப பிடிச்சோ அந்த கமெண்ட்டை எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.